முதல்ல ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னால என்னன்னா, இந்த மாத கிரக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆவணி மாசம் கிரக அமைப்பு. அதாவது இன்றைய இப்போ தினபலன் சொல்லும்போது சொல்லுவோம், இன்றைய கிரக நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்றைய கிரக நிலைன்னு என்னன்னா, சந்திரன் மாத்திரம் மூவ் ஆயிட்டு போறது தான் இன்றைய கிரக நிலை சொல்றது. மாத கிரக நிலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆவணி மாசம் அப்படின்னு மாத பலன் எடுக்கிறோம்னா, சூரியனோட மூமெண்ட்டை வச்சு தான் அங்கே பலன் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வருட பலன் எடுக்கும்போது வருட கிரகங்கள் இருக்கு. குரு, சனி, ராகு, கேது. இது வந்து வருட கிரகங்கள். அப்போ குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டிரான்சிட், ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போவார். அப்போ 12 ராசி அவர் ஒரு ரவுண்ட் அடிக்க 12 வருஷம். ஓகேயா? ராகு கேது ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 18 மாதம், அதாவது 1.5 வருஷம். ஒரு ராசிக்கு மாறதுக்கு, ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசி போகிறதுக்கு 18 மாதம், அப்போ 1.5 வருஷம். அப்போ அவர் ஒரு சர்க்கிள் சுற்றி முடிக்கிறதுக்கு 18 வருஷம். ஆமாம். சனி வந்து ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அப்போ 12 ராசி சுற்றி முடிக்கிறதுக்கு 30 வருஷம். அதனால தான் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க, 30 வருடம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருடம் வீழ்ந்தவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றி வரும்போது எல்லா ராசியும் டச் பண்ணிகிட்டே வந்துடுவார். அப்போ ஒரு ராசியில் வரும்போது ஏதாவது ராசியில் பிறந்த ஆளுக்கு அப்சை கொடுத்துருவார். அதுமாதிரி ரொம்ப ஓகோன்னு ஆடிக்கிட்டு இருக்கணும். சனி வந்து எப்பவுமே நீதிமான். அதனால தான் சனி பயிற்சிக்கு எல்லாரும் பயப்படுறது தான். அவருக்கு வந்து தப்பு பண்ணால் பிடிக்காது, பொய் பேசினா பிடிக்காது. சனிங்கிறது யாருன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழ் நிலை ஊழியர்களை குறிக்கக்கூடியது. அதாவது கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ்ஸு, ஒரு சமுதாயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து சனியோட கேரக்டர்ஸில் வருவாங்க. அவங்கள போய் நீங்கள் டீசிங் பண்ணுறது, அவங்கள இல்ட்ரேட் பண்ணீங்கன்னா காலக்கணக்கன் அப்படின்னு சொல்கிறது சனி. அவர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சு செய்வார். அப்போ என்னென்னா சனிக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், எல்லாரையும் சக மனிதரை மனிதராக மதிக்கணும், ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி சொல்லி ஒரு ஆளை கீழ்த்தரமாக பேசுறது இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறது தான் சனியோட எந்த வேற்றுமை இல்லாமல் மனிதனாக பார்க்கணும். அப்போ அவரோட சுத்து வந்து 30 வருஷம், 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு, 12 ராசி எங்களை சுற்றி வரும்போது அவருக்கு 30 வருஷம். இது வருட பலன் பேசுறது. மாத பலன் பேசும்போது என்ன, சூரியன் வந்து ஒரு ராசியில் ஒரு மாதம் இருப்பார், 30 நாள். அடுத்த ராசிக்கு 30 நாள் கழிச்சு மாறிடுறாரு. 30, 31 அப்படின்னு அது இருக்கும். ஆடி மாதம் மாத்திரம் சில சமயம் பார்த்தீங்கன்னா 32 நாள் இருக்கும். ஸோ நார்மலாக எடுத்த 30 டேஸ், ஒரு 30 டேஸ் மூமெண்ட்டு சூரியனோட மூமெண்ட். அப்போ மாத பலன்களை நம்ம பேசும்போது என்னென்னா, அந்த வருட கிரகங்களை பற்றி பெருசாக பேசுனா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த மாதம் பலன் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா சூரியன். தினபலன் பேசும்போது சந்திரன் ஒரு ராசியில 2.5 நாள் இருப்பாரு, அடுத்த ராசி மாறுவார். அப்போ சந்திரன் மூலம் அன்னைக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பேசுறதுதான் தினபலன். நான் சொல்றது புரியுதா? அது வருட பலன், மாத பலன், தினபலன். அப்போ தினபலன்ல வந்து சந்திரனை மெயினா எடுத்து நம்ம பேசுவோம். ராசி மாத பலன்ல சூரியனை மெயினா எடுத்து பேசுவோம். அப்போ இந்த சூரியன் இந்த ராசிக்கு வர்றதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டா அது விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ராசி பலன்கிறது இப்போ அது ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ராசி பலன்கிறதுலாம் ஒரு ஜஸ்ட் இந்த ராசிக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எதா இருந்தாலும் அவர்களுடைய சுய ஜாதகம்தான் வேலை செய்யும். சுய ஜாதகத்திலையும் தசாபுத்தியோட கணிதம் தான் அங்கே பெருசா ஆக்டிவேஷன் இருக்கும். நம்ம வந்து ஜாதகத்தையும் சொன்னாதான் நம்ம நீங்க சொல்றபடி 100% வரும்னு சொல்றோம், ஓரளவு பலன் எடுக்க முடியும். ஏன்னா ஒரே நாள்ல ஒரு ஹாஸ்பிட்டல் எத்தனை குழந்தை பிறக்குது, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி வாழுதான், அதே ராசி தான் இருக்கும், அதே நட்சத்திரம் தான் இருக்கும். ஒரு ரிக்ஷா வீட்டுல பிறந்த பிள்ளையும் இருக்கும், ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்க ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். ரெண்டோட லைஃபும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. அப்போ அந்த லைஃப் வித்தியாசங்கள் ஏன் வருது? அதே ராசி தான், அதே நட்சத்திரம் தான், அதே டேட் ஆஃப் பர்த் தான், டைமும் அதே தான். அப்படி இருந்து ஏன் மாறுது? அப்போ நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அங்கே வந்து இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஜாதக கட்டத்தில் பெனிட்ரேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு தசாபுத்தியும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தசாபுத்தியும் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட இந்த தசான அந்த தசால தான் ஓடிட்டு இருக்க போகுது. ஆனாலும் லைஃப் ஸ்டைல் ஏன் வித்தியாசம் வருது? அப்போதான் ஜோதிடத்தில் என்ன சொல்றோம்னா 5, 9ன்னு எடுப்போம். பிறந்த நேரம்ங்கிறது லக்னம் 1ஆம் இடம், 5ங்கிறது அவர்களோட பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம்ங்கிறது அவர்களோட பாக்கியம். அப்போ 5ங்கிறது நீங்க செஞ்சுட்டு வந்த புண்ணியம், 9ங்கிறது உங்க தந்தை வழியில வரக்கூடிய புண்ணியம். அப்போ இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல ஜாதக கட்டம்னு சொல்றதுக்கு கீழே இது எல்லாமே ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். அது ஜாதகத்தில் பெனிட்ரேட் ஆகும். அது இருக்கும். இந்த டேட்ல பிறகுறவன் அவன் ஏன் பணக்கார வீட்டுல பிறகுறான், இவன் ஏழை வீட்டுல பிறகுறான். ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பிறகுறாங்க, ஆனா வெவ்வேறு வாழ்க்கை முறை, படிப்பு வேற, அந்தஸ்து வேற, எல்லாம் மாறுது. அப்போ என்ன விஷயம் அங்க நடக்குது? அவங்க செஞ்சுட்டு வந்த பலன்களை அனுபவிக்க போறார்கள். அப்போ கர்ம வினையை தீர்ப்பதற்கு தான் நம்ம எல்லாரும் பிறவி எடுத்திருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டா அந்த ராசி பலனை வச்சுட்டு ரொம்ப எல்லாம் மண்டை காய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக நம்ம பார்க்கணும். ஆனா நம்மளோட இதுக்கு என்ன நடக்கும் அவங்க தெரியணும்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்படின்னா ஜாதக கட்டத்தை பார்த்தாதான் அந்த விஷயங்கள் கிளியர் ஆகுமே தவிர ராசி பலன்ல வந்து ஒரு 30% இப்படிலாம் ராசி பலன்ல ஒரு தோராயமா நீங்க சொல்ல வேண்டீங்க. சரி. ஏன்னா இந்தியாவோட ஜனத்துக்கு இன்னைக்கு 140 கோடி கண்டிப்பா இருக்கிறது 12 ராசி. அப்போ ஒரு ராசிக்கு 10 கோடிக்கு மேற்கு மேல இருக்கிறாங்க. 10 கோடி பேருக்கு மேச ராசிக்குன்னா பலன் ஒத்துக்கிடுமா? இல்ல.
எனக்கு ஃபோன்லாம் வரும். ராசி பலன் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் வேற சேனல்ல. அதில் ஃபோன் பண்ணாங்க, சார் மேசராசிக்கு நல்லா இருக்கு, நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். பிறப்பு ஜாதகம் தான் பேசணும் எவ்வளவு தடவை சேனல்ல சொன்னாலும் ஃபோன் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஒரு அறியாமையை விட்டு வெளியே வர மாட்டேங்காங்க. அப்போ பிறப்பு ஜாதகம் நடக்கிற தசாபுத்தி இதுதான் ஆக்டிவேஷன் ஆகும். ரெண்டாவது ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கு. ஒரு சாதாரண வீட்டில் இருந்துட்டு நான் அம்பானி மாதிரி வாழ முடியலையே, அதானி மாதிரி வாழ முடியலன்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா. அப்போ அந்த பூர்வ புண்ணியம் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும். அடுத்து கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த மாத பலன் எப்படியா? கும்பராசி, கும்பம்னா ஒரு பானை அதானே, ஷேப் வந்து பானை மாதிரி தானே கும்பத்துக்கு. கும்பம்னா கலசம் பானை தானே, ஆமான்னு சொல்லணும்ல. அப்போ ஒரு பானை இருக்குன்னா அந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னு வெளியே தெரியுமா? தெரியாது, வெளியே தெரியாது. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது, அவங்களோட எண்ணம் என்னங்கிறதெல்லாம் வெளியே தெரியாது. மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. மனசுக்குள்ளேயே வச்சிருக்குது. நிறைய ரகசியங்கள், நிறைய சேவிங்ஸ், இது எல்லாமே வச்சிருக்க ஆளு யாருன்னா கும்பராசிக்காரர். கும்பராசி லக்னமாக இருக்கிறவங்கள்ட்ட சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும், ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்கும், அடுத்தவங்களுடைய ரகசியங்கள் விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளே வந்து கொட்டும். ஏன்னா அந்த காலத்தில் லாக்கர் பீரோ கிடையாது. பக்கத்து வீடு எத்த வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த யார் வீட்டில் பெரிய பானை வச்சுருக்காங்களோ அங்கே கொண்டு கொடுத்து வச்சுக்கோன்னு ஒரு துணியில் கட்டி கொடுப்பாங்க. அப்போ அடுத்த வீட்டு நகைகள் பொருள்களையும் பத்திரப்படுத்தக்கூடியது அந்த பானைங்கிறனால கும்பராசி எப்படி இருக்குன்னா எல்லார் வீட்டு ரகசியமும் இவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக இவங்ககிட்ட வந்துடும். சும்மா போகிறவங்க கூப்பிட்டு ஒரு டீ வாங்கி கொடுத்து எல்லா கதையும் சொல்லிட்டு போவோம் அவன் வீட்டு விஷயத்தை. அந்த மாதிரி கும்பராசி கும்பலக்கணம் அனைவருடைய ரகசியங்களையும் வாங்கி உள்ளடக்கிருக்கோம். அதுக்காக அதை காட்டி கொடுப்பாங்களான்னா அது பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ரொம்ப கான்ஃபிடென்டானவங்க கும்பராசிக்காரர்களை லக்கணக்காரர்களை நம்பி எந்த விஷயமும் சொல்லலாம். ஏன்னா யாரையும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. உன் விஷயம் எனக்கு தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி இந்த பிளாக்மெயில் பண்ணதெல்லாம் பண்ண நம்பிக்கையோட ட்ரஸ்டட் பர்சன்களை கும்பம் வரும். ஆனால் என்ன பிரச்சனைனா இவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள்ங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இந்த விஜய் சொல்ற மாதிரி தான், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. இதுக்கு போறேன்பாங்க, டைவர்ட் ஆகி வேற இடத்துக்கு போவாங்க. ஆட்டோக்கார மாதிரி லெஃப்ட்ல ரைட்ல கேட்காம ஸ்ட்ரைட்டா போற மாதிரி. என்ன கிழக்கு பக்கமா போறேன், பாரிஸ் போறேன்பாங்க, பார்த்தா திடீர்னு எந்த பக்கம் கும்மிடி பூண்டிக்கு போய்கிட்டு இருக்கேன்பாங்க. அப்போ திட்டமிட்ட பயணம்லாம் இவங்ககிட்ட கிடையாது. இங்கேயும் அங்கேயுமா ஈஸியா முடிவு வந்து தெளிவா எடுக்க மாட்டாங்க அப்படின்றீங்க. தன் விஷயத்தில் குழப்பம் அதிகமா இருக்கும். குழப்பமானது கும்பம். அப்போ இந்த மாதம் கும்பராசிக்கு என்ன வருதுன்னா நேராக 7 கூடியவர் 7லேயே வந்துடுறாரு. அப்போ 7ங்கிறது நண்பர்கள், மனைவி, கணவன் மனைவி இதை குறிக்கக்கூடியது. அது நேர் 7லேயே வந்துடுது. அப்போ நேராக சமசப்த பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 7ல் வந்து இருக்கும்போது அந்த விஷயம் பார்க்குறது என்னென்னா ஒரு சிறப்பான விஷயம். ராசியை நேராகவே சூரியன் பார்க்குறது. அப்போ நண்பர்கள் மூலம் இதெல்லாம் உதவி கிடைக்குமா வைக்குமாங்கிறதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நிறையாவே நடக்கக்கூடியது. கணவன் மனைவி நேர 7க்கு 7 இருக்கும்போது என்ன ஆகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இன்ட்ராக்ஷன், நட்பு, இது எல்லாமே இந்த மாதம் நல்லா போகுமான்னா கும்பராசிக்கு நல்லாவே போகும். கும்பராசிக்கு என்ன ஒரு விஷயம்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த வீட்டு அதிபதி ராசிக்கு 6ல் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறார். கும்பராசிக்கு 2ஆம் இடமாகிய மீனராசியை குருவே பார்த்துடுறாரு. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா குடும்ப ஸ்தானாதிபதி மறைஞ்சிருந்தாலும் சரி அவர் பார்க்குற இடம் சுபிட்சமாகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் என்னென்னா குடும்ப விஷயத்தில் உள்ளுக்குள்ளே உள்ள கான்ஃப்ளிக்ட் எல்லாம் மறைஞ்சு ஸ்மூத் ஆகும், பண வரவு விஷயங்கள் நல்லா இருக்கும். அப்போ குடும்பம் பண வரவுங்கிறது கும்பராசிக்கு ஸ்மூத்தாக போயிடும். அதுமாதிரி 3ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய்ங்கிறவர் அவர் 5ல் போய் இருக்கிறார். அப்போ அது முயற்சிங்கிறது எப்படி இருக்கும், குழந்தைகளுக்காக ஒரு முயற்சி ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க, இல்லை லவ்வருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும், ஒரு பேருக்கு பண்ணுறாங்க, அருமையாக நடக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்கிற முடிவெல்லாம் இந்த தடவை இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்வாங்க, முடிவு எடுப்பாங்க. ஏன்னா சூரியன்கிறது குலதெய்வத்தையும் குறிக்கக்கூடியது. அதனால பார்த்தீங்கன்னா சூரியன் பார்வைப்படுறதுனால என்னென்னா மறந்து போன விஷயம் மாதிரி ஞாபகம் வச்சு ஆமாம் குலதெய்வம் கோயில் போகணும்னு நினச்சோம்ல, போயிட்டு வரணும் அந்த மாதங்கிற சிந்தனையும் உள்ளே கொடுக்கும். இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள். அதுமாதிரி 4வது வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் அப்படிங்கிறவர் 8வது வீட்டில் போய் மறைஞ்சிக்கிட்டு இருக்கார். சுக்கிரன் 8ல் மறையிறது கொஞ்சம் பண வரவு சுகஸ்தானம்ங்கிறது அந்த மந்த் எண்டு வரைக்கும் கொஞ்சம் வீக்கான சுகம்ங்கிறது கம்மி அப்படிங்கிறது. அதுமாதிரி 9ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 8ல் போய் இருக்கனால கொஞ்சம் அப்பா கூட கடுப்பிடலாம் கொஞ்சம் உண்டு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்பா கூட சரி பெண்ணா ஆமாங்க
ஒரு ஆர்குமெண்ட்ல செஷன்லாம் நடக்கும். இப்போ இந்த 1ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் தன் வீட்டுக்கு வந்தவொடனே என்ன ஆகுது, 2 4ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்குள்ளவர் தான் வீட்டுக்கே வந்து பலமாக உட்காந்தோடனே அதுக்கப்புறம் ஸ்மூத் ஆகிடும். அப்போ சுக்கிரன் விஷயமும் நல்லா ஆயிடுது, குரு பார்வையும் நல்லா இருக்கனால கும்பராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 மதிப்பெண்கள் தாராளமாக. எப்பவுமே பணவரவு குடும்பஸ்தானம் நல்லா இருந்தாலே அந்த மாதம் ஸ்மூத்தாக ஓடிடும். ராசி அதிபதி நேராக ராசியை பார்க்குறது ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு, அதனால அது ஸ்மூத்தாக போயிடும்.